ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன ஒர்க் அவுட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்ச் ப்ரெஸ் வந்து எந்த மாதிரி பண்ணணும், சரியான மெத்தட் என்ன, எந்த இடத்துல நம்ம கரெக்டாக கையை பிடிக்கணும், எப்படி கீழே இறக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது சில விஷயங்கள். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து இந்த வீடியோ பதிவை வந்து நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் வந்து செஸ்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கணும், திக்காக இருக்கணும், அகலமாக இருக்கணும், ப்ராடாக இருக்கணும் அப்படி ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண நினைக்கும்போது நீங்கள் வந்து இந்த பயிற்சியை எப்படி கரெக்டாக பண்ணணும், ராடை எந்த மாதிரி பொசிஷனில் பிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிளேட்டை வந்து பார்பலில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வெயிட்டை வந்து போடுங்க. ஸோ ஓவர் வெயிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. வந்து அதை தவிர்த்துடுங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வெயிட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பார்பல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெஞ்சில் நீங்கள் படுத்திங்கன்னா உங்கள் கண்களுக்கு நேராக பக்கத்தில், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நேராக ஸ்கேல் வச்சிங்கன்னா உங்கள் கண்ணோட லெவல் அளவுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி அந்த பார்பல் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் தூக்குனீங்கன்னா உங்கள் கைகள் வந்து கரெக்டாக செஸ்ட்டில் வந்து இறங்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ விஷயம் அது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த பார்பலை நம்ம எந்த அளவில், அதாவது டிஃப்ரெண்ட்டில் பிடிக்கணும், எவ்வளோ லென்த்தில் பிடிக்கணும், லாங்கில் பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இது வந்து ரெண்டாவது விஷயம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரியும் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறுபடும். ஒருத்தர் வந்து லீனாக இருப்பார், ஒருத்தர் வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருப்பார், ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கைகளை வந்து பார்பலில் பிடிச்சிங்கன்னா ஷேப் இருக்கும். அதாவது கரெக்டாக எல்போ வந்து கரெக்டாக 90 டிகிரியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோட கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப அகலமாக வச்சா நமக்கு செஸ்ட்டு அகலமாக வந்துடும், ரொம்ப ப்ராடாக பிடிச்சோம்னா செஸ்ட்டு நல்லா பெருசாக வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ அது வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் மசில் வந்து டேமேஜ் ஏற்படும். சரியா? இதை வந்து நீங்கள் தவிர்த்துங்க. கரெக்டாக கொஞ்சம் வித்தியாசத்தில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த பார்பில் அப்படியே தூக்கி எப்படி இறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக தான் இறக்கணும். வேகமாக இறக்கக்கூடாது, வேகமாகவும் தூக்கக்கூடாது. ஸ்லோவாக தான் இறக்கணும். வெயிட்டை வந்து உங்கள் செஸ்ட்டு பக்கத்தில் ஸ்லோவாக கீழே இறக்கி செஸ்ட்டு வரைக்கும் ஒட்டணுமா அப்படின்னா செஸ்ட்டை விட ஒரு இன்ச்சு தூக்கலாகவே இருக்கட்டும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இறக்கி மேலே ஏற்றணும். சரியா? ரொம்ப கீழே இறக்கணுமா, செஸ்ட்டில் தொடணுமா அப்படின்னு இல்லை. அதுக்காக ஒரு கொஞ்சம் கூட இறக்காமல் மேலேயே வச்சுக்கவும் கூடாது. ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி பக்கத்தில் கைகளை கீழே இறக்குனீங்கன்னா தான் அப்போ தான் நீங்கள் பார்பலில் போட்டிருக்க வெயிட்டை வந்து உங்கள் செஸ்ட்டு மசில் வந்து ஃபீல் பண்ணும். சரியா? அப்புறம் நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி அமுக்கி உங்களுக்கு பம்பாகவோ வளர வைக்கவோ செய்யும். அதனால் ஒரு அளவுக்கு கீழே வந்து பார்பலை செஸ்ட் வரைக்கும் இறக்கி மேலே ஏற்றுங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட்டை வந்து அந்த பார்பில் சென்டரில் இறக்கணுமா, இல்லைன்னா கழுத்து பக்கம் முன்னால் இறக்கணுமா, இல்லை செஸ்ட்டு லோயர் செஸ்ட்டு பக்கத்தில் இந்த பக்கம் இறக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாட் பெஞ்சில் நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக சென்ட்ரு செஸ்ட்டில் இறக்குற மாதிரி பாருங்கள். அதுதான் சரியாக இருக்கும். ஃப்ளாட் பெஞ்சு ப்ரெஸ் வந்து ஓவரால் செஸ்ட்டை வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒர்க் அவுட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் சரியாக வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்து இந்த பயிற்சி நம்ம எவ்வளோ வேகமாக ஏற்றி இறக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக கீழே இறக்கி நம்ம எவ்வளோ ஸ்லோவாக இறக்குறோமோ அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து மேலே தூக்கிடலாம். அது பிரச்சனை கிடையாது. ரொம்ப வேகமாக தூக்கணுமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம இறக்குறத விட வேகமாகவே தூக்கிடலாம். ஆனால் இறக்கும்போது வந்து கண்ட்ரோலாக மெதுவாக இறக்கணும். அப்புறமா வந்து நீங்கள் கீழே இறக்குனதும் இப்போ வெயிட் வந்து கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நல்லா மூச்சை வந்து நல்லா ஃபுல்லாக இழுத்துட்டு பார்பில் வந்து கீழே அப்படியே கீழே இறக்கிட்டு இறக்கணும், மூச்சை வந்து விட்டுருங்க. அப்படி மேலே வந்து அப்படி ஃபுல்லாக தள்ளிடுங்க. சரியா? இதுதான் அது சரியான ஒரு இது. திரும்ப மேலே போனதும் மூச்சை இழுத்துக்கிட்டு மெதுவாக கீழே இறக்கி திரும்ப அப்படி மேலே ஏற்றணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் வந்து கரெக்டாக ஸ்லோவாக வந்து பண்ணணும். அதற்கு அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கைகள் வந்து ஃபுல்லாக மேலே வந்து கொண்டு போய் லாக் பண்ணணுமா அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கரெக்டாக லேசாக கொஞ்சம் எல்போ வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே கீழே வந்து ரிட்டன் இறக்கிடலாம். ஏன்னா ஃபுல்லாக தள்ளி லாக் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அவங்க கையை வச்சிங்கன்னா உங்கள் வெயிட் வந்து உங்கள் எல்போவில் விழுந்துடும். உங்களுக்கு டேமேஜ் தான் வரும், மசில் டேமேஜ், போன் டேமேஜ் வந்துடும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அது வந்து பண்ணாதீங்க.
மெதுவாக ஏற்றி மெதுவாக இறக்குங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது புரியலைன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து போடுவோம். ஸோ செஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸை வந்து சரியாக பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.